தெலங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டத்தில் ஏடிஎம் இயந்திரத்தை கேஸ் கட்டர் மூலம் உடைத்து கொள்ளையடித்துச் சென்ற மேவாட் கும்பல் போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளது. யூடியூப் பார்த்து கேஸ் கட்டர் பயிற்சி எடுத்ததாக கொள்ளை கும்பல் அளித்த பகீர் வாக்குமூலத்தின் அதிர்ச்சி பின்னணி என்ன? தெலுங்கானா மாநிலம் ரங்காரெட்டி மாவட்டம் ரவிரியாலாவில் கடந்த மார்ச் 2ஆம் தேதி SBI ஏடிஎம் இயந்திரத்தை கேஸ் கட்டர் மூலம் வெட்டி ஒரு கும்பல் கொள்ளையடித்துள்ளது. ஏடிஎம் மையத்தில் இருந்த 29,69,000 ரூபாய் பணத்தை 10 பேர் கொண்ட அந்த கும்பல் வெறும் 4 நிமிடத்தில் கொள்ளையடித்துவிட்டு தப்பி ஓடிவிட்டது. போலீசாரின் தீவிர தேடுதல் வேட்டையில் 2 நாட்களுக்கு பிறகு ஹரியானாவின் மேவாட் கொள்ளை கும்பலைச் சேர்ந்த 5 பேர் சிக்கியுள்ளனர். விசாரணையில் இந்த மேவாட் கொள்ளை கும்பலை பற்றிய திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்துள்ளன. போலீசாரிடம் சிக்கிய 5 பேரில் 25 வயதான ராகுல் கான் என்பவரும் ஒருவர். ஹைதராபாத்தில் உள்ள பஹாடி ஷெரீப் பகுதியில் வசித்து வந்த இவர் JCB மெக்கானிக்காக பணிபுரிந்து வந்தார். அவ்வாறு பணி நிமித்தம் காரணமாக கிராம பகுதிகளுக்கு செல்லும் ராகுல்கான் அப்பகுதிகளில் உள்ள ஏடிஎம் மையங்களை கண்காணித்து அவற்றில் CCTV கேமரா பொருத்தப்பட்டுள்ளதா, எப்பொழுது பணம் நிறைய இருக்கும், எங்கெல்லாம் பாதுகாப்பு குறைவாக இருக்கும் என்பதை நோட்டமிட்டு ராஜஸ்தான் மாநிலம் பதான்சேருவில் வசிக்கும் முஸ்தகீம் கான் என்பவருக்கு தகவல் கொடுத்து வந்துள்ளார். அப்படி நோட்டம் விட்டதில்தான் ரவிரியாலாவில் உள்ள SBI ஏடிஎம் மையத்தை ராகுல் கான் கொள்ளையடிக்க தேர்ந்தெடுத்துள்ளார். இதற்காக திட்டம் தீட்டிய இருவரும் கொள்ளையை அரங்கேற்ற ராஜஸ்தானைச் சேர்ந்த ஷாருக் பஷீர் கான், ரபி கான், ஜாகுல் பதான் கான், வாஹித் கான், ஷகில் கான், பர்வேஸ், ஹரியானாவைச் சேர்ந்த சுத்பின் கான், பீகாரைச் சேர்ந்த முகமது சர்பராஸ் என ஒரு கும்பலையே ஒன்று திரட்டியுள்ளனர். ராகுல் கானும் முஸ்தகீம் கானும் சேர்ந்து அந்த 8 பேர் கொண்ட கும்பலை விமானம் மற்றும் ரயில் மூலம் ஹைதராபாத்திற்கு வரவழைத்துள்ளனர். கடந்த மார்ச் 2ஆம் தேதி அனைவரும் கொள்ளையடிக்கச் சென்றனர். நள்ளிரவுக்கு மேல் 1:55 மணியளவில் ரவிரியாலாவில் உள்ள SBI ஏடிஎம் மையத்திற்குள் கேஸ் கட்டர்களுடன் நுழைந்தனர். அவர்களில் ஒருவன் அபாய எச்சரிக்கை மணியின் வயரை தபக்கென துண்டிக்க, மற்றொருவன் CCTV கேமரா மீது கருப்பு நிற பிரைண்டை சர்ரென ஸ்ப்ரே செய்தான். 2 பேர் கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை வெட்டி அதில் இருந்த 29,69,000 ரூபாய் பணத்தை கொள்ளையடித்தனர். அப்போது மற்ற 4 பேரும் ஏடிஎம் மையத்திற்கு வெளியே காரை தயார் நிலையில் வைத்தபடி காத்திருந்தனர். வெறும் 4 நிமிடத்தில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியவர்கள் தாங்கள் வந்த அதே காரில் பணத்துடன் தப்பிச் சென்றனர். இது குறித்து வங்கியின் மண்டல மேலாளர் ஸ்ரீவாணி அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த ராச்சகொண்டா போலீஸ் கமிஷனர் உடனே 5 தனிப்படைகளை அமைத்து தேடுதல் வேட்டையை முடக்கிவிட்டார். CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் கொள்ளை சம்பவத்தில் ராஜஸ்தானைச் சேர்ந்த ஒரு கார் பயன்படுத்தப்பட்டது தெரிய வந்தது. தனிப்படை போலீசார் ராஜஸ்தான், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் விசாரணை நடத்தி வந்த நிலையில் அவர்கள் எங்கு மறைந்திருக்கிறார்கள் என்பது தெரியாமல் தவித்து வந்தனர். இந்நிலையில் கொள்ளை நடந்து 22 நாட்களுக்கு பிறகு மார்ச் 24ஆம் தேதி அதே கும்பலைச் சேர்ந்த 5 பேர் மீண்டும் கொள்ளையடிக்கும் நோக்குடன் அதே காரில் ஹைதராபாத் நோக்கி வந்துள்ளனர். அவர்களை வலைவீசி தேடி வந்த ஹைதராபாத் போலீசார் 5 பேர் கொண்ட கும்பலை மடக்கி பிடித்து கைது செய்தனர். ராகுல் கான், முஸ்தகீம் கான், ஷகீல் கான், வாஹித் கான் மற்றும் ஷாருக் பஷீர் கான் ஆகிய 5 பேர் போலீசாரிடம் வசமாக சிக்கிக் கொண்டனர். விசாரணையில் சிக்கிய ராகுல் கான் இதற்கு முன்பு பல்வேறு மாநிலங்களின் ஏடிஎம்களில் கைவரிசை காட்டியிருப்பது தெரிய வந்தது. கேஸ் கட்டர் மூலம் ஏடிஎம் இயந்திரத்தை எப்படி வெட்டி பணத்தை அலேக்காக கொள்ளையடிப்பது என்பதை யூடியூபில் பார்த்து கற்றுக்கொண்டதாக
வாக்குமூலம் அளித்துள்ளனர். பிடிபட்டவர்கள் அனைவரும் ஹரியானாவின் மேவாட் பகுதியைச் சேர்ந்த கொள்ளை கும்பல் என்ற அதிர்ச்சி தகவலும் தெரிய வந்துள்ளது.